2006க்கு பிறகு தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 5 லட்சம் கோடி குறைந்தபட்சம் வந்துடுது. லஞ்சம் வாங்குறவங்க யோசிக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்களும் லஞ்சம் வாங்குது. 5 லட்சம் கேட்டோமா, இப்போ 1 லட்சம் தரியா, சரிப்பா அப்போ யார்கிட்ட கொடுக்கணும், அவங்க ஒரு ஆளை வச்சு அந்த ஆளு மூலம் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் லஞ்சம் குறைஞ்சபாடுன்னு கிடையாது. விஜய் 3 ஃபைல் கையில் இருக்குது, என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ணால் விளைவுகள் மோசமாக இருக்குன்னு. திமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்குது. இன்னைக்கு அவங்கள யாராவது மதிக்கிறாங்களா? இன்னைக்கு ஓடி கோர்ட்டும் கேஸும் அங்கங்கே போட்டு அலையிறாங்களா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்த பர்வேஸ் அமைச்சரை மாற்றுவதற்கு தாவேக நினைக்குதோ இல்லையோ, ஆனால் விஜயபாஸ்கர் நினைக்கின்றார். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது இன்னைக்கு தலைவரோட வேண்டாம் வச்சிருங்க, மத்திய நியமிச்சதா கொடுங்க. கவர்னர் கேரளா கவர்னர் கேட்குறான்னு கூட செய்தி வந்துச்சு. ஆமாம் சார், கேட்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கூட கேட்குறாரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே பிஜேபியில் தலைவர் போஸ்டிங் கொடுக்கல. அப்படி பார்க்கும்போது வட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்தில் வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது எல்லாமே இந்துத்துவ சிந்தனையாளர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அஸ்வத்தாமன் இல்லை முயற்சி பண்ணார். ஏன் முயற்சி பண்ணார்னா, சரத்குமார் தலைவராக போட்டால் இப்போ நீங்கள் யார் தலைவராக வாங்கினாலும் இவங்களாம் ஒதுங்கிடுவாங்க. வயசாகிறது மட்டுமில்லை, ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அவருடைய ட்ரெண்டிங்கே வேறு ஆகும். யாருன்னா நடிகர், தமிழ்நாட்டில் நடிகர் என்ற ஃபேஸ். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் VS ராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பரபரப்பாக சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் எல்லாத்துக்குமே ஒரு உறுத்துற விஷயம் நடக்குது. என்னென்னா, கார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம். கிட்டத்தட்ட இது எல்லாருக்குமே ஒவ்வாத விஷயமா சொல்கிறாங்க. என்ன சார், ஒவ்வொருத்தர் 4 கார் வச்சுருக்காங்க, 5 கார் வச்சுருக்காங்க. நேற்று ஒருத்தர் சபரின்னு வர்றாரு, ஆட்டோவில் வரேன்னு சொல்கிறார். அவரோட அஃபிடவிட்டில் 4 கார் இருக்குன்னு சொல்லியிருக்கு. பெரிய கோடீஸ்வரன்னு சொல்கிறாங்க. சட்டசபையில் போய் சொல்கிறாங்க. இந்த ஜோதிமணி கார் கேட்டார், அவரே 2 கார் வச்சுருக்கார் சார் அவர். ஸோ எல்லாம் இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் 2,34,00,000 ரூபா செலவு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்தது, அப்புறம் எம்எல்ஏக்களுக்கு உதவியாளர்களுக்கு ஒரு 25,000 பணம் கொடுத்து, இப்படி மாதந்தோறும் ஒரு அமௌண்ட் அலவன்ஸ்லாம் கொடுத்து டீல் பண்ணுறது தமிழ்நாட்டில் 100% மக்கள் அதை ஏற்றுக்கிடவில்லை. கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கொடுத்தாலாவது கை நீட்டாமல் இருப்பீங்களே. இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. இதுதான் ஆடுனா சார். ஒரு விஷயம் சார், ஊழல் அதிகாரிகளும் அரசியலுக்குன்னு வந்தால் சட்டமன்ற உறுப்பினர்களோ கவுன்சிலர்களோ எம்பிக்களோ எதுக்கு வராங்க? சம்பாதிக்க தான் வராங்க. நீங்கள் காமராஜருக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் சர்வீஸுக்கு வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபீல்டை விட்டே போயிடுறேன். அதெல்லாம் சும்மா சார். ஸ்டாலின் சார் நேற்று ஆனந்தா தான் சார் சொல்கிறாரு, நாங்கள் அரசியல்வாதி கிடையாது, சேவை செய்ய வந்திருக்கோம் சார். அவர் சொல்கிறது ஸ்டாலின் சொல்லுவார்ல, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்று நக்கிட்டு தான் இருக்க முடியும். காரணம் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, தாவேக்கால எம்எல்ஏக்களுக்கு ஆக்சுவலாக இந்த காரு கொடுக்கணும் சிஸ்டம் எப்படி அவங்க இந்த ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் பதவி கொடுத்தாச்சு. இனி யாருக்குமே எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் என்னென்ன வாரியம் உண்டோ, என்னென்ன போர்டு உண்டோ எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சாச்சு. அப்போ இந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு காரை கொடுத்தோம்னா நம்ம ரசிகர்கள் தானே, அது நம்முடைய ரசிகர்கள் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களா பாரு, அரசாங்க செலவு இல்லை சார். ஏற்கனவே தாவேக்கா எம்எல்ஏக்கள் பண்பு பயிற்சி கொடுக்கின்ற போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரும் கை நூட்டை வாங்கக்கூடாது, மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் 25 வரைக்கும் மேலே நீங்கள் எண்ணி பார்த்தது கிடையாது. அதில் அரசாங்கம் உங்களுக்கு பல லட்சம் சம்பளம் கொடுக்குது, விரைவில் உங்களுக்கு அரசாங்கம் செலவில் உங்களுக்கு எல்லா செலவினங்களையும் அரசாங்க செலவில் உங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ண முடியும்னு சொல்லும்போது தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் மட்டும் கொடுக்க முடியாது. அப்போ கோரலாம் எல்லா கட்சியில் உள்ள எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் இது கொடுப்போம் இன்னொரு நிலைப்பாடு அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த கொண்டு வந்த காரணம் என்னென்னா, ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த பழச்சு மதுரை பழமொழி மாதிரி தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தது மாதிரி ஆச்சு, எம்எல்ஏக்களை குஷிப்படுத்துறது மாதிரி ஆச்சு. ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் நிலையான ஆட்சி அமைச்சிட்டிங்கன்னா 6 லட்சம் கோடி சைடிஸ்ட் வந்துடுது. உங்களுக்கு எப்படி சரக்கு அடிக்கும் போது சைடிஸ்ட் வச்சு சாப்பிட்றோமோ அதே போல் ஆட்சியில் வந்தால் ஆட்சியாளர்களும் பாக்கெட்டில் 6 லட்சம் கோடி வந்துடுது. அப்படிக்கின்ற போது ஒரு எம்எல்ஏ சொல்கிறீங்களா? ஒரு அரசாங்கத்துக்கு ஓகே, அது அதிமுகவோ திமுகவோ 67க்கு பிறகு மாறி தான் ஆட்சி, இவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க.
2006க்கு பிறகு தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் அந்த ஆட்சியாளர்கள் கையில் 5 லட்சம் கோடி குறைந்தபட்சம் வந்துடுது எல்லா இடத்துல. ஏன்னா இப்போ ஆட்சி அமைக்கிறது இல்லையா, மொத்தம் சுட்டி பாய்க்கில் போட்டு போகிறது நடக்குது. அதனால எனக்கு தாவேக்கா புதிய ஆட்சி வந்தவங்க என்னென்னா அவங்க வந்து நிறைய மக்களுக்கான ஓட்டுகள் நாங்கள் மக்களுக்காக செய்யக்கூடிய நிலைப்பாடு கொண்டு வராங்க. அந்த நிலைப்பாடு கொண்டு வரும்போது இன்னைக்கு நேற்றுக்கு வரையும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடித்த பல அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் ஆனவர்னா அவங்க சொத்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தொகுதியில் மட்டும் எம்எல்ஏ நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் பறந்து பிரித்து மேய்கிறாங்க. அரசாங்க நிலத்தை கபலீகரம் பண்ணுறது, கனிம வளத்தை கொள்ளையடிப்பது, அரசாங்கத்தில் தேவையான புது அப்பாயின்மெண்ட்டு, புது டிரான்ஸ்ஃபர்கள், புது டெண்டர்கள், ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, டோட்போர்டு, மெட்ரோ வாட்டு, டிபிகோ, ஹைவேஸ் துறை, நெடுஞ்சாலை துறையில், அப்புறம் கோயில் பிரசாத கான்ட்ராக்ட், இப்படி எல்லா விதமான கான்ட்ராக்ட் வந்து ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ வந்தால் எல்லாம் சாதிக்கலாம். 10-15 அடியாள் அது வேலை பணியாளர் கிடையாது, அடியாள் என்று ஆட்களை போட்டு என்னென்ன அட்டுல ரியல் எஸ்டேட்டு போட முடியாது சார். நீங்கள் ஒரு 5 ஏக்கர் ஏக்கரில் ஒரு இடத்துல லேஅவுட் போட்டிங்கன்னா முதல்ல எம்எல்ஏ நீங்கள் பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும். அது பார்த்தா தான். இல்லை சார், அதெல்லாம் போன ஆட்சி தான், இந்த ஆட்சியில் திருவிட்டாங்களே சார். இது வந்து ஒரு விஷயம் சார். சிந்து பாத்துன்னு ஒரு பேப்பரில் ஒன்று இருக்குது, ஆமாம் தினத்தந்தியில் வருது. சிந்து பாத்தை நிறுத்த முடியுமா? அவங்களால நிறுத்த முடியாது. நாய்வாலை நிமிக்க முடியுமா? நிமிக்க முடியாது. ஆகவே இது வெளியில் சொல்லிக்கலாம் சார் தேன் எடுத்தவன் யாருமே நக்காமல் இருக்க மாட்டான் சார், பச்சி போட்டவன் சாப்பிடாமல் இருக்க மாட்டான் சார். அவன் சாப்பிடாமல் இருந்தால் உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பிரச்சனை ஆகிடும். அதனால் இலைமுறை காயமுறை அது என்ன ஒரு விஷயம்னா இந்த ஆட்சி தாவேக்கா வச்சது பிறகு அரசு துறையை நடுநடுங்க வைத்துள்ளது ஒரு கலகலப்பு இருக்குது. அதாவது கலகலப்புன்னா ஒரு விதமான பயம். இந்த சி கிரேடு பி கிரேடு உள்ள அதிகாரிகளில் 60% அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டவர்கள் இப்போது வந்து 5 லட்சம் கூட கேட்குறவங்க 2 லட்சம் வாங்கிட்டு போயிடறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே காவல்துறையில் புகார் கொடுக்குறீங்களா, அங்கே லஞ்சம் வாங்கினா எங்களுக்கு நம்பர் கொடுங்கன்னு மாவட்டத்து 38 மாவட்டத்தில் எஸ்பி ஆஃபீஸ்ல நம்பர் கொடுத்துருக்காங்க, மாநகர கமிஷன் ஆஃபீஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நெருக்கடி, விஜிலன்ஸ் தனியாக டீல் பண்ணி அது பிறகு இந்த மாதிரி டீல் பண்ணும்போது லஞ்சம் வாங்குறவங்க யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா அவங்களும் லஞ்சம் வாங்குது. 5 லட்சம் கேட்டோமா, எப்போ 1 லட்சம் தரியா, சரிப்பா அப்போ யார்கிட்ட கொடுக்கணும், அவங்க ஒரு ஆளை வச்சு அந்த ஆள் மூலம் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் லஞ்சம் குறைஞ்சப்பாடுன்னு கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையில் லஞ்சத்தை நிறைய ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆட்சி வந்து 100 நாள் தாண்டியாச்சு. இந்த 100 நாளில் உள்ளாட்சி அமைப்பில் கடந்த 15 வருஷமாக நடந்த ஒரு ஊழலை கூட வெளியில் கொண்டு வரல. காரணம்னா இன்னைக்கு உள்ளாட்சித்துறையில் இருக்கிற அதிகாரிகள் கடந்த ஆட்சியிலே அந்த அதிகாரிகள் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த அதிகாரிகளுக்கு சேஃப்டி கார்டுக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தங்கள் துறையில் வேலை செய்து எம்எல்ஏவோட மினிஸ்டரோட கண்ட்ரோலில் இல்லைன்றீங்களா தமிழ்நாடு? சார் ஒரு விஷயம் சார், எந்த ஆட்சியில் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள்? எந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களை பேச்சு கேட்குறாங்க, அமைச்சர் எல்லாமே ஒரு இல்லை சார். திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பொன்முடி, KN நேரு, அப்புறம் வந்து நம்ம துரைமுருகன், இவங்களாம் சீனியர் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க பேசி தான் அதிகாரி கேட்டுன்னு தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கெங்கே நடக்கும்ன்ட்டு அதிகாரிக்கே சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ அதிகாரிகளோட கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்குது, இது மினிஸ்டர் கண்ட்ரோல் தான் இப்போ இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அழகாக நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க ஐயா. கடந்த கால திமுக ஆட்சியில் ஒரு துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறைனா அந்த அமைச்சர் இருப்பாங்க. அமைச்சருடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், கொழுந்தனார் இருந்தாலும் அந்தந்த துறையில் மாவட்ட ரீதியாக கடை போட்டு வச்சுருப்பாங்க. கடைப்புனா பவர் சென்டர் போட்டுருவாங்க. இந்த பவர் சென்டர் போட்டிலேருந்து கிளையிலேருந்து மாவட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வலிச்சு எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க. அப்போ கையெழுத்து போடுறது அதிகாரி தானே. இந்த துறையில் ஒரு சிஸ்டம் ஒரு திட்டங்களை பாஸ் பண்ணும்போது அந்த திட்டத்துக்கான அரசு துறை செயலர் தான் கையெழுத்து போடுது. அப்போ கையெழுத்து போட அதிகாரிக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். இப்போ வந்து அமைச்சர்கள் புதுமுகங்களார்கள், அவங்களுக்கு இது பற்றி தெரில. ஆனால் அதிகாரிகள் 10 ரூபா வாங்குற இடத்துல 2 ரூபா வாங்குறாங்க. நல்ல புரிஞ்சுங்க சார், 10 ரூபா வாங்குற இடத்துல 2 ரூபா வாங்குறாங்க. அந்த 2 ரூபா அதுக்கான அது எப்படிலாம் எடுக்கிறாங்க, எப்படி வாங்குறாங்க, எங்கே கொடுக்குறாங்க என்னால் தான் வெளிச்சத்தில் போட்டு காட்ட முடியாது. பழச மாதிரி அதான் சொல்கிறேன்ல, பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் சிறிய அளவுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. காரணம் வந்து என்னென்னா அவங்களும் இது வாங்கினா தான் நிர்வாகம் நடத்த முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு சமீபத்தில் கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அந்த தாவேக்கா ஆட்சியில் பல அமைச்சர்களுடைய கட்டிங் பிரச்சனையை பற்றி பேசணும், ஆடியோ எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லாரு. பயம் கொடுக்குதா இல்லையா? அப்போ மடியில் கடன் இல்லாதவங்களுக்கு வழியில் பயம் இல்லாமல் தானே இருக்கணும். அப்போ முதலமைச்சர் வந்து உளவுத்துறை கேட்டு இல்லை சார், அவர் தான் விஜய் 3 ஃபைல் கையில் இருக்குது, என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ணால் விளைவுகள் மோசமாக இருக்குன்ட்டு. அதுக்கு என்னென்னா ஊரக வளர்ச்சித்துறை முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, ஊழலை பெற்று கேட்குறாரு. அப்போ ஊழலை பெற்று கேட்கும்போது புஷி ஆனந்த் இப்போ தான் அவர் ஊடகத்துறை அமைச்சராக இருக்கார். ஊரகத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆட்சியாளர் என்ற பொருளுக்கு வந்து மக்களை ஏமாத்தினீங்க,
நாங்கள் மக்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் அரசியல் செய்யலை என்ன கருத்தை சொல்லும்போது அதுக்கு பதில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் திமுக ஆட்சியில் நடந்த பல அமைச்சர் ஊழல்கள், குறிப்பாக 3 அமைச்சருடைய அங்கீகாரம் பெற்ற ஊழல்கள் என் டேபிள் இருக்குது, என்னை எடுத்து வெளியே விட வச்சிடாதீங்க என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆகவே ஆட்சி அதிகாரத்தில் வந்தோன்னா எல்லாமே உங்களை தேடி வந்துடும் சார். இன்றைக்கி திமுக இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்குது, இன்றைக்கி அவங்கள யாராவது மதிக்கிறாங்களா? இன்றைக்கி ஓடி ஓடி கோர்ட்டும் கேஸும் அங்கங்கே போட்டு அலையிறாங்களா இல்லையா? அலைஞ்சிக்கிட்டு இப்போ பிஜேபியில் போய் என்ன நீ வச்சுக்கோ, 3 மந்திரி கொடு. யாருக்கெல்லாம் மந்திரி? கனிமொழி, திருச்சி சிவா, டிஆர் பாலு கொடுத்துருங்க ஐயா, எப்படியாவது எனக்கு மந்திரி கொடுங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு போகக்கூடிய நிலைமை என்ன ஆயிட்டுல. அதுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நான் தான் பவர் சென்ட்ரு, இந்தியா தமிழ்நாடு யாருக்கும் தலை வணங்காது, அப்படி இப்படி ஒண்டியாங்க அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு நிலைமை என்ன? கூட இருந்த கூட்டணியில் இருந்தவர்களே எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அந்த அடிப்படை பார்க்கின்ற போது பிஜேபி எங்களுக்கு துரோகம் செய்யவில்லை, எங்களுக்கு எதிராக உங்களை பார்க்கவில்லை, கடந்ததாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நல்லதாக இருக்கட்டும் என்று கூட்டணிக்கான அச்சாரம் திமுக டெல்லியை நோக்கி சொல்லுகின்றதே எந்த விதத்தில் நியாயம்? அதனால் ஆட்சி இருக்கும்போது எல்லாரும் தான் பண்ணுவாங்க சார். அன்னைக்கு கரூர் மட்டில் கூட தாவேக்கா அந்த பிரச்சனை ஆனோன்னா 15 நாளாக தாவேக்கா தலைவர்கள் எங்கே போனாங்க யாருக்குமே தெரியாதே. அப்படிப்பட்ட அரசியலில் ஆளுங்கட்சி இருந்தோட உங்களுக்கு எல்லாம் இந்த மந்திரவாதி சூனியம் பண்ணி ஏவல் பண்ணி விட்டது மாதிரி ஆட்சி அதிகாரம் வந்தால் ஏவல் பில்லி சூனியம் பண்ணா அந்த அசுரபேத சக்திகளும் வரதான் செய்யும் சார். அதுக்கு அரசு துறை அதிகாரிகள் கனிந்து நெளிந்து வளைந்து கொடுத்தால்தான் அவர்களுக்கு நல்ல போஸ்டிங் வரக்கூடிய நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுகவோ அதிமுக ஒரு ஐயாயிரட்ட சொன்னால் கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அதிகாரம் இல்லை, ஆட்சியில் அவங்க கேட்கல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தாவேக்கு ஆட்சி நடக்குது, ஆட்சியாளர் என்ன சொல்லிக்கிட்டாலும் அதுதான் நான் கேட்போம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னால் சட்டசபை நடந்தால் யாரும் அதை திரும்பி கூட பார்க்க கிடையாது. இன்றைக்கி தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தில் சாமானிய மக்கள் கூட சோசியல் மீடியாவில் பார்த்து ஆஹா விஜய் என்ன பேசுகிறாரு, புஷியானந்த் என்ன பேசுகிறாரு, ஆது அர்ஜுனா பாரியா கவுண்ட் கொடுக்குறாருன்னு திமுகவில் அதிமுக சேர்ந்த ஜாம்பவன் பழம் தின்ன பெருச்சாளிகளான முன்னாள் அமைச்சர்களை என்னை வெளிநடப்பு பண்ண முடியாமல் உள்ள என்ன பேசுகிறாங்க என்பதை கேட்டு அதை ஒலிபரப்பி அதை மக்களும் பார்க்கக்கூடிய நிலைமையை இந்த அரசு கொண்டு வந்துள்ளது என்றால் இது ஏற்றுக்கொள்ள விஷயம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் வந்து சார், அமைச்சரவை மாற்றம் இருக்குன்றாங்க. சில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கின்றது. கீர்த்தனா மேலே குற்றச்சாட்டு இருக்கின்றாங்க, பர்வேஸ் மேலே குற்றச்சாட்டு இருக்கின்றாங்க, ஜெகதீஷ் மேலே குற்றச்சாட்டு இருக்கின்றாங்க. ஸோ அமைச்சரவை மாற்றம் விரைவில் நடைபெறும்ன்றாங்க. எப்படி பார்க்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தால் பர்வேஸ் அமைச்சரை மாற்றுவதற்கு தாவேக்கா நினைக்குதோ இல்லையோ, ஆனால் விஜயபாஸ்கர் நினைக்கின்றார். அது நீங்கள் புரிஞ்சுடுங்க. மாப்பிள்ளையை தூக்க பிளான் பண்ணிட்டார். அது வந்து அவங்க அப்பாவே தூக்குனாலே இவரை தூக்குது ஏமாத்துறேன் சார். விஜயபாஸ்கர் 2 பாஸ்கர் எதுக்கு வந்தாங்க? தான் செய்யக்கூடிய தொழில்களை இடையூறு இல்லாமல் தொழில் நடத்த வேண்டும். அதற்கு ஆளுங்கட்சியின் லேபிள் இருக்க வேண்டும், வேட்டி தாவேக்கா இருக்க வேண்டும், கார்களும் கொடி தாவேக்கா இருக்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு ஒரு பொறுப்புன்னு போஸ்டிங் வாங்கிட்டு வந்தார்னா இதை விட என்னங்க வந்து எத்தனாயிரம் கோடி அதிபர் எப்படி சீமான் போல இருந்தவர்கள் இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பை வாங்கி கொண்டு தாவேக்கால் பணிக்கிறார்கள். அப்புறம் இலக்கு என்ன? ஆளுங்கட்சி இருக்குதான் சார் அவங்க வராங்க. இன்னைக்கு தாவேக்காவோட என்ன நிலைப்பாடுனா, ரசிகர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, மாற்றுக் கட்சியில் வந்தவங்களுக்கு அவங்க ஆளுங்கட்சி இருக்க வரைக்கும் இருப்பாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க. அதனால் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நோ கேரண்டி நோ வாரண்டி என்று சைனா பொருள் மாதிரி நிலைப்பாடு தான் இன்றைக்கி மாற்றுக் கட்சியில் இருந்த தாவேக்காவில் வந்த அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி அதுதான் இருக்குது. அப்படிக்கும்போது இடைத்தேர்தல் பெரும்பாலும் தாவேக்கா இப்போ அமைச்சரை மாற்ற மாட்டாங்க. சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அதன் பிறகுதான் மாற்றுவதற்கான நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் இப்போதைக்கு அமைச்சர்கள் மாற்றினால் இந்த மாற்றப்பட்டு பதவி இழந்த அமைச்சர்கள், அதாவது குளத்தில் கிடந்த மீனை தூக்கி கரையில் தூக்கி போட்டிங்கன்னா படப்படன்னு எப்படி இருக்கின்றதோ அந்த படப்படப்பு ஏற்படும். அந்த படப்படப்பை திமுக தங்களுக்கு சாதகமாக அந்த எம்எல்ஏக்களை தங்கள் வசம் இழுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதை உளவுத்துறையே முதலமைச்சர்கிட்ட இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அமைச்சரை மாற்ற மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அதன் பிறகுதான் அமைச்சரை மாற்றுவார்கள் என்பது நிலைப்பாடு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அகில இந்திய அளவிலையும் அமைச்சரவை மாற்றங்கள் வந்து உறுதி செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. சில அமைச்சர்கள் வந்து நீக்கப்படலாம், புதிய அமைச்சர்கள் இணைக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க புதிய அமைச்சர்கள் வருவதற்கு? 2 நாளுக்கு முன்னால் பாஜகவில் தேசிய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பவர்ஃபுல்லான பக்குவமாக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய தலைவர்களை தேசிய அளவில் பல பொறுப்புகளை போட்டிருக்கிறாங்க. அந்த பொறுப்பில் படக்காரன் 2029 நாடாளுமன்ற தேர்தல் சாதாரணமான தேர்தல் நினைக்காதீங்க. காரணம் இங்கே வந்து கரப்பாம்பூச்சி கட்சி பெரிய தலைவலி கொடுத்துருக்குது. ஏன்னா கரப்பாம்பூச்சி வர தனுஷ் வர தமிழ்நாடு இல்லை அதை நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிறீங்க. கரப்பாம்பூச்சியோட வரைவினால்
சமூக விரோதிகள், தேச விரோத சக்திகள் அவங்க பின்னால் வந்து இயக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு பெரிய சவாலாக இருக்கும். அதற்காக தான் பாஜக இப்போலே என்ன பண்ணுறாங்கன்னா, யானை வரும் முன்னே மணி ஓசை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் இன்றைக்கி தேசிய அளவில் எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டாச்சு. இப்போ அடுத்தது அமைச்சர்கள் மாற்றம். அந்த அமைச்சரவை மாற்றத்தும் போது தேசிய அளவில் யார் யார் சரியில்லையோ 2 முறை மந்திரியாக இருந்தவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா வயசாகுது, வாய்ப்பு இல்லை. அவங்க செல்வாக்கு இழந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறனால அவங்களெல்லாம் மாற்றிட்டு புதிய அமைச்சரவை நிலைப்பாடு ஏன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கூட மாற்றி அவங்கள வேறு போஸ்டிங் கொடுக்குற மாதிரி உள்ள தகவல்லாம் இருக்குது. அந்த நிலைப்பாடில் வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற சில ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட சக்திதாஸ் காந்தா போகிற அவங்களுக்கெல்லாம் பெரிய போஸ்டிங்லாம் மத்திய அரசு கொடுக்குற மாதிரி நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே மத்தியில் அமைச்சரவை மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தில் மிகப்பெரிய அதாவது கட்சியில் இப்போ பிஜேபியில் நிர்வாகிகளை மாற்றி புது நிர்வாகிகளை போட்டது எப்படியோ அதே போல் அமைச்சரவை மாற்றமும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை மையம் கொண்டு தான் இந்த மாற்றம் இருக்கும். யாரெல்லாம் வருவாங்க இந்த மாற்றத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்முருகன் இல்லைன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. காரணம் என்றால் எல்முருகன் 2 முறை மந்திரி ஆகிட்டார். 2 ஏற்கனவே தலைவராக இருந்தார். 2 முறை அவர் அந்த எஸ்டிஎஸ்சி பிரிவுடைய சேர்மன்லாம் இருந்தார். அதில் இப்போ எல்முருகன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரால் தமிழ்நாட்டில் வந்து சமூகம் வளரும், எல்லா மக்களும் வளருவார்கள் என்று நினைத்தார்கள். அப்புறம் பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா யாரும் வளரல, அவர் தான் வளர்ந்துட்டார். யாரும் வளரவில்லை, அவர் வளர்ந்தார். அவர் எப்படி வளர்ந்தார் என்றால் அவர் ஏற்கனவே எஸ்டிஎஸ்சி பிரிவு வாரியா சேர்மன் துணை சேர்மன் இருக்கின்ற போது அந்த மெயின் சேர்மன் தேசில் யார் இருந்தாரோ அவர் இந்தியாவின் உயர்ந்த பதவியில் இருந்தார். அந்த பதவியில் இருந்தவரால் இவர் அனுஷ்டிக்கப்பட்டு கையப்பட்டு அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு எல்லா தலைவர்கள் கொடுத்தாங்க. அப்புறம் மேல்சபை எம்பி ஆக்கினாங்க, இதாக்குனாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த தலைமையில் இருந்த முன்னாள் ஒரு பெரிய மனிதர் பிரைம் மினிஸ்டரும் சென்றும் உள்துறை அமைச்சர் சென்றும் இது எப்படியாவது எல்முருகன் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி சீட்டு வாங்கினாங்க, தோல்வியை கண்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இப்போ அந்த சமுதாய வாக்குகளையும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தலைவருக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையின் கீழ்தான் வெங்கடேசன் அவர்களை பாஜகவினுடைய தேசிய செயலராக ஆக்கப்பட்டுள்ளார். ஆகவே வெங்கடேசன் எதிர்காலத்தில் எல்முருகன் இருந்த அந்த பிளேஸில் ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது என்பது என்னுடைய நிலைப்பாடு. இல்லை நீங்கள் இது டெல்லி தகவலும் கூட. ஆமாம், ஏன்னா இப்போ அவர் தேசிய செயலாளர் இருக்கார். பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அமைச்சரவை தரமாட்டாங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் பாஜகவில். ஸோ ஒரு செயலாளர் ஆகும்போது எப்படி அமைச்சரவை தருவாங்க? ரைட்டு. ஒருவர் அமைச்சர் ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஸ்டேட்டில் மேல்சபை எம்பி அப்படி எடுத்துக்கலாம். காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும், இலா கணேசன் அவர் கூட வட மாநிலத்தில் தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே போல் எல்முருகனை அப்படி தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வெங்கடேசனை கண்டிப்பாக வட மாநிலங்களில் ஏதோ ஒரு மாநிலத்தை மையம் கொண்டு தேர்வு செய்து அதன் மூலமாக அவர் மந்திரி ஆனால் 6 மாதத்திற்கு உள்ள அவர் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எம்பி ஆகி மந்திரி ஆகுவார்கள். ஆகவே எல்முருகன் மந்திரி பதவி இழந்தால் அந்த வெற்றிடத்தை வெங்கடேசன் மூலமாக நிரப்புவார்கள் என்பது நிலைப்பாடு. அதே மாதிரி தமிழக பாஜகவோட தலைமை அது ஒரு நீண்ட நாளாக போயிட்டுருக்கு. ஏன்னா நயினா நாகேந்திரன் தொடர்ந்து விஜயை பற்றி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குதல், பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறாரு, இதெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த மாநிலத்தில் அவர் யாராவது கொண்டு வரணும் புதுசாக அப்படின்னு பார்த்தா மேலிடத்தில் வந்து கண்டு கட்டின தூரம் யாரும் தெரியல. அதாவது ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபர்கள் யாருமே இல்லை. ஏன்னா வருகின்ற நீங்கள் சொன்ன மாதிரி 29 தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் புற்றீசல் மாதிரி நடிகர்கள் வந்து விஜய் வந்தோடனே பல நடிகர்கள் இப்போ சிஎம் கனவுல வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தனுஷ், விஷால் எல்லாமே இப்போ அடுத்த சிஎம் கனவுல வந்துட்டாங்க. ஸோ 29 தேர்தல் என்பது மிக கடினமான தேர்தல் பிஜேபிக்கு. ஏற்கனவே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் ஒரு வீழ்ச்சி இருக்குது. பட் அவங்க இல்லை, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்த நிலை அப்படின்ட்டு பார்த்தா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சரத்குமார் அவர் வந்து வரணும் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழிசை ஏற்கனவே தலைவராக இருந்தாங்க, அவங்க ட்ரை பண்ணுறாங்க. வினோத் ஜே பி செல்வம், அஸ்வத்தாமன், பேராசிரியர், இது போன்ற பலரும் இந்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக்கல் சேரில் யார் உட்காருவா? நீங்கள் சொல்கிறது அனைத்தும் உண்மை தான். இவங்கெல்லாம் டெல்லியில் போய் தலை வந்து ட்ரை பண்ணது உண்மை தான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் யாருக்கும் டெல்லி செவி சாக்கிற மாதிரி கிடையாது. யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். கட்சி திரும்பவும் மைனஸான ஒரு நிலைப்பாடு உருவாகும். காரணம் என்னவென்றால் கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே பிஜேபியில் தலைவர் போஸ்டிங் கொடுக்கல. அப்படி பார்க்கும்போது வட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்தில் வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க. 2வது எல்லாமே இந்துத்துவ சிந்தனையாளர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அஸ்வத்தாமன் இதில் முயற்சி பண்ணார். ஏன் முயற்சி பண்ணார்னா அந்த வன்னியர் என்ற பிராண்டு அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வழக்கறிஞர் ஸ்ட்ராங்கு சார்ந்ததாக இருக்குது. 2வது பிஎல் சந்தோஷம் இவரை ஏன் போடலாமா போடக்கூடாதா என்ற கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் அங்கே இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பல பேர் திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலை அவங்களுக்கு எந்த போஸ்டிங் கொடுக்கக்கூடாது என்ற மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க.
நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது இன்னைக்கு தலைவரோட வேண்டாம் வச்சுருங்க, மத்திய இணையமைச்சர் ஏதாவது கொடுங்க. ஒரு கவர்னர், கேரளா கவர்னர் கேட்குறான்னு கூட செய்தி வந்துச்சு. ஆமாம் சார், கேட்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கூட கேட்குறாரு. ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி இன்னைக்குள்ள கண்டிஷன் சரியில்லை என்பது அவங்க ஏற்கனவே சூகசமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய விதத்தில் இப்போ சமீபத்தில் கூட நாட்டாமை சரத்குமார் பார்த்தீங்கன்னா நம் குடும்பம்னு பச்சை குத்துற வேலை நடத்துக்க தெரியுமா? நாட்டாமை குடும்பம். இந்த நாட்டாமை குடும்பம் குத்தக்காரன்னா டெல்லியில் அவருக்கு பிஜேபி தலைவராக கொடுக்கலாமா என்னுள்ள யோசனை இருக்குது. காரணம்னா ஏற்கனவே அவர் அதிமுகவில் எம்பியாக இருந்தவர், அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு செயல்படுத்தவர். ஆமாம், திமுகவில் இருந்தார். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்குள்ள விஜய் நடிகர் இந்த மாதிரி சூழ்நிலை, அண்ணாமலை தனியாக போயிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு எல்லாரும் ஏற்றுக்குள்ள அளவுக்குள்ள ஒரு நடிகரை போட்டால் எப்படி இருக்கும்? அந்த நடிகர் ஏன் சரத்குமாரை இருக்கக்கூடாது? ஏன்னா தனுஷ் ஆரம்பிக்க போகிறது உறுதின்னு ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சரத்குமாரை போட்டால் நமக்கு ஒரே கல 2 அவர் நடிகர், 2 அரசியல் லாபி பண்ணக்கூடியவர். ஸோ அதனால் நமக்கு டெல்லிக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தமிழ்நாட்டில் நடிகரை போட்டா சேர்ந்து ஒரு காலத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த சத்ருகன் சிங்கா பிஜேபிக்கு எவ்வளோ முதுகெலும்பாக இருந்தாரோ அதே போல் தமிழ்நாட்டில் இவரை போட்டோம்னா ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் சரத்குமார் முன்கூட்டியே தெரிஞ்சனால தான் நாட்டாமை குடும்பம் சொல்லிட்டு ஒரு பச்சை குத்தி எல்லாம் அவர் டீல் பண்ணாங்க. இதனால ஒரு காரணம். அப்படி சரத்குமாரை போடும்போது என்ன ஆகுனா, இப்போ இந்த பிஜேபியில் இருக்கிற நீ பெருசா நான் பெருசா, நீ தலைவராகணும் நான் கவர்னர் ஆகணும் நான் மற்ற இந்த டீமுக்கெல்லாம் குட் பை. இவங்களெல்லாம் பிரியாவிடை கொடுத்து அனுப்பிடுவாங்க. சரத்குமார் தலைவராக போட்டால் இப்போ நீங்கள் யார் தலைவராக வாங்குறாரு இவங்களாம் ஒதுங்கிடுவாங்க. வயசாகிறது மட்டுமில்லை ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அவருடைய ட்ரெண்டிங்கே வேற ஆகும். காரணம் நடிகர், தமிழ்நாட்டில் நடிகர் என்ற ஃபேஸ் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய். இப்போ அடுத்தபடி பார்த்தா சரத்குமார் என்ற ஒரு பிம்பத்தை காட்டும் போது சரத்குமார் ஹிந்துத்துவ சிந்தனையாளர். அந்த நிலைப்பாடை போக்கும்போது அவரோட நாடார் சமூகத்தை சேர்ந்து இருந்தனால கிறிஸ்தவ நாடுகளையும் ஹிந்து நாடுகளும் ஒருங்கிணைத்து மற்ற சமுதாய மக்களையும் சேர்த்து அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்பது மத்திய உளவுத்துறையுடைய ஒரு. அதுக்கும் நாட்டாமை குடும்பம் பச்சை குத்துறதுக்கு என்ன சம்பந்தம் சார்? இது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் ஒரு நடிகருக்குன்னு ஒரு கொடி இருக்கும், ஒரு எம்பளம் இருக்கும். அதே போல் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு எம்பளம் இருக்கும். இப்போ சரத்குமார் என்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் விஜயகாந்த்னால தென் மாவட்டத்தில் நிறைய பேர் அண்ணாச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற போது சரத்குமாரை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நாடார் சமுதாயம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது தென் மாவட்டத்தில் அவருக்குன்னு ஒரு கணிசமான அந்த நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. மக்கள் நடிகர் என்ற ஒரு நிலைப்பாடு பார்ப்பார்கள். ஹிந்துத்துவ சிந்தனையாளர்கள் எப்பா ஆகும்போது பிஜேபி தலைவர்ப்பா இவரே இருந்துட்டு இருக்கட்டுமே, இவங்களுக்குள்ள நீ பெருசாக நான் பெருசாக கிடையாது. அப்போ என்ன ஆகுனா உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு சொல்வதை விட சரத்குமாருக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி சரத்குமாரை போடு அந்த போஸ்டிங்கில் போட்டாங்கன்னா சரத்குமாருக்கு ஈக்குவலான பக்காபலம் அமையக்கூடிய வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அசோத்தாமனுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டுடைய பிஜேபியுடைய கள நிலவரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேறு வழி இல்லை. பிஜேபியை பொறுத்தவரை டெல்லியில் பார்த்திங்கன்னா 2017 பிறகு இங்கே ஒரு எம்பி கூட கிடையாது. அவங்க இதை ஒத்துணும் ஆட்சி அமைக்கல. பட் தமிழ்நாட்டில் இப்போ கள யதார்த்தமல்ல, வயலு உழுது நாற்று நட்டு அறுவடை பண்ணதுக்கான கள நிலவரங்க ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா திராவிட கட்சிகள் மைனஸ் ஆகிட்டே இருக்குது. அதிமுக முடிஞ்சு போச்சு, திமுகவில் ஒவ்வொரு செங்கலை தாவேக்காரங்க பூச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கழிக்கும் போது மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியாளர்களும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வீடியோ ஆடியோ மூலமாக ரிலீஸ் ஆகும்போது மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக பேரு கெடும். அந்த பேரை கெடும்போது பிஜேபிக்கு அதை வச்சு ஒரு அறுவடை பண்ணதுக்கான ஒரு வாய்ப்புகள் அண்ணாமலையும் இந்த சிந்தனையில் வச்சுருக்காரு. அப்போ அண்ணாமலை சிந்தனையில் இருக்கும்போது ஒரு மாநிலத்தையும் ஒரு தனித்துவமாக எடுத்துக்கொண்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அநேகமாக அந்த மாதிரி நிலைப்படுத்த தாவேக்க கூட கூட்டணி பெற்று அவர் போயிடுவார். அப்போ பிஜேபிக்கு தேசிய கட்சிக்கு என்ன வழி? அப்போ தேசிய கட்சி வரும்போது இந்த மாதிரி சிஸ்டம் சரத்குமார், அஸ்வத்தாமன் நம்பர் சமுதாய ரீதியான லீடர்களை இந்துத்துவ சிந்தனைகளை ஒருங்கிணைத்து பயணிக்கக்கூடிய நிலைப்பாடும் டெல்லி பிஜேபியுடைய மனநிலை இருக்குது சார். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேசுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.